கண்களிலாடந்த வெள்ளமம்மா கண்களிலாடந்த வெள்ளமம்மா கண்களிலாடந்த வெள்ளமம்மா Silence. Hey, யாருனே? உன்னிடம் குறிவரைக்க ஓடி வந்து நீ மாயப்படுத்தி உன்னை கொல்வதற்கு வந்திருக்கின்றேன். யார் தெரியல உனக்கு? என்னிடத்திலே குடியுரைக்க ஓடி வந்து நீ என்னிடத்திலே அடிவதைப்பட்டு ஓடி போனாயே, உன்னை பாதாள சிறையில் அடைத்தேனே. தற்போது இங்கே அணி வந்துகிறேன். உன் உயிர் பலி வேண்டும், உன்னுடைய குடல் வேண்டும், உன்னுடைய ரத்தத்தை ருசி பார்க்க வேண்டும். என்னோட உயிரா உனக்கு பலியாக வேண்டுமா? கேவல முட்காந்தால் மரங்களை பற்றி எழக்கூடிய பொம்பளை பொட்ட திருக்கி நின்றபடி திருநீர் கழிக்கக்கூடியவள் நான் எனக்கு மரணமா? அது உன்னால் முடியுமா? முடிந்தால் வாடி பார்க்கலாம். ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஒரு பெண் என்றால் தன்னுடைய கரத்திலே சூலம் பிடிக்க கூடாது, தன்னுடைய கரத்திலே கரண்டியை பிடித்து தன்னுடைய கணவன்மாருக்கு அரிசுவை உணவு சமைத்து தருபவளே பெண். அப்படி இருக்கின்ற சமயத்திலே உனது கரத்திலே திரி சூலத்தை ஏந்தி என்னை கொல்வேன் என்று கோழியை போல் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறாய். அது கரண்டியை பிடிக்கும் கையால் சூலத்தை எதிர்க்கும் சக்தி, கரண்டியை பிடிக்கும் கையால் சூலத்தை எதிர்க்கும் சக்தி. என்னை இந்த கர்வடைகளை நிரட்டினால் விரல்வேடோ மாதாணி ஓடி போடி அது எப்படி சூலம் பிடிக்கலாம்? யார் பணிவது? நார்மலா பார்த்தா உலகத்தை படித்தவன் பிள்ளைகளை தின்பவன், உன்னை தின்பதற்கு எனக்கு சிறிது நேரம் கூடாது. இந்த உலகத்தை படைத்தவள் நீயாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகில் வாழ்வது சமயத்தை மீன்பாத நான் வந்தது தவறென்று ஓடிவிடு. சுடுகோட்டியில் வாழ்பவனா புத்த பிணத்தை தின்னவனா.
கொண்ட பெரியோர்களே, நாடகக்கலை ரசிகர்களே, இதோ இந்த அனபத்தூர் கிராமத்திலே விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை அதி விமர்சையாக செய்து நல்லதுறை முறையிலே எங்களுக்கு அழைப்பினை நடத்தி இன்று எங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர்களை இணைந்து நடிக்கும் இளஞ்சிட்டு நாடகமன்ற இன்று இரவு நடத்தப்பட்ட நாடகம் கண்டன் கார்கோடகன் வதை என்னும் மலையாள பகவதி கண்டன் கார்கோடகன் வதை என்னும் மலையாள பகவதி திருக்கட்சியும் நிறைவேறியது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு மேடை அலங்காரம் மொழியும் அறுசுவை உணவளித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காலை தரிசனம், கடவுள் தரிசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்று உரைப்பார்கள். நாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனை பாவங்களும் இந்த மேடையோடவே தொலைந்து போக வேண்டும் என்று அம்மன் அருள் பார்க்கிற அமலர் பெருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.